ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி ராஜேஸ்வரியை ஒரு அரையணும் அப்படின்னுங்க நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரியோடைய கம்பெனி அப்படின்றது தெரியாமல் தான் வேலைக்கு போனாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி மல்லியை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா உன்னை யார் கம்பெனிக்குள்ளே விட்டது, நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம மல்லியே ராஜேஸ்வரி கால்லெல்லாம் விழ சொல்லி அவங்க மொபைலெல்லாம் தூக்கி விசாட்டிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோவம் தாங்க மல்லி மேலே வருது. ஏன்னா மல்லியும் நம்ம விஜய் வேலைக்கு போகக்கூடாது, அதுவும் அவள் கம்பெனிக்கு போய் நீ ஏன் வேலைக்கு போன அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பொறுமை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மல்லியும் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி பயங்கர திமிராக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க திமிருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நம்ம மல்லி இப்போ ஸ்டார்ட் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுற விமனா வந்துட்டு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போது ராஜேஸ்வரியும் சித்ராவும் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்க லன்ச்சை வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து தான் வந்து வாட்டர் டெலிவரி வந்து நம்ம மல்லி தான் கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ராஜேஸ்வரி மல்லியே பார்த்துட்றாங்க. மல்லியே பார்த்தது மட்டும் இல்லாமல் இவெல்லாம் வந்துட்டு இப்போது இந்த டெலிவரிக்கே வந்துட்டாளா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இவெல்லாம் டெலிவரியில் சேர்ந்துருக்கா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஆர்டரே பண்ணாதீங்க. இவ வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதில் வேறு ஏதாவது மாற்றி வச்சு அப்புறம் இவளே சாப்பிட்டு கூட வேறு எதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்குவா. இவளை நம்பியெல்லாம் வந்துட்டு எதுலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க இனிமே அப்படின்ற மாதிரி மல்லி அந்த இடத்துல வந்து கேவலப்படுத்த போகிறாங்க. ஸோ ஆனால் மல்லி பார்த்தீங்கன்னா, உன் வேலை என்னமோ நீ என்னவோ இருந்துக்கோ, நான் வந்து உன் வேலையில் ஏதாவது தலையிட்டு உன்னை ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா, நீ ஏன் என் வேலையில் வந்து தலையிட்டு என்ன ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, உன்னை சும்மா விட மாட்டேன், இனிமேல் என்னை ஒரு வார்த்தை பேசினா உன் கதையவே முடிச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பயங்கரமாக பேச போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.